Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 632 பார்ட் 1. ஓபன் பண்ணா அந்த கொலோசியம காட்டுறாங்க. மக்கள் கூட்டம் சும்மா ஆறாவாரமா கத்திட்டு இருக்குது. சொல்ல போனா அந்த ஐலாண்ட்ல இருக்க முக்காவாசி பேர் அங்கதான் இருக்காங்க. அடுத்தவன் அடிச்சுக்கிறத பாக்குறதுல அவ்வளவு ஆர்வம். அவங்க எல்லாத்துக்குமே இப்ப ஷாக் என்னன்னா அந்த டெவில் ஃப்ரூட்டை பார்த்ததான். நிஜமாவே அது ஃபயர் ஃபிஸ்டியர்ஸோடதான்னு பார்த்துட்டு ஆடி போயிருவாங்க. அதுக்கப்புறம் சத்தம் சும்மா தாறுமாறா இருக்கும். இந்த காக்கா முக்கிய ஆங்கர் ஃபைட்டர் கிடையாது, ஆளு பார்க்க அப்படி இருப்பான். அதனால கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இப்ப என்னன்னா பப்ளிக்ல யாருக்கெல்லாம் தைரியம் இருக்குதோ அவங்க எல்லாருமே தாராளமா இதுக்கு சண்டைக்கு வரலாம். அவங்க எல்லாத்தையுமே செப்பரேட்டா பிளாக்கா பிரிப்பாங்க. அதாவது ஒவ்வொரு குரூப்பா பிரிப்பாங்க. அந்த குரூப்ல எவன் தப்பிச்சு வரானோ அவன் அடுத்த ரவுண்டுக்கு போவான். அந்த ஃபைனல் ரவுண்டுல ஜெயிக்கிறவனுக்கு இந்த வேல்யூபிளான பிரைஸ். இந்த சண்டையில கிளாடியேட்டர்ஸ் எல்லாம் இறங்க போறானுங்களாமா. சோ அப்படி இருக்கும்போது சண்டை சாதாரண சண்டையா இருக்காது. அடி ஒன்னு இடி மாதிரி தான் இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாம அவ்வளவு சீக்கிரத்துல யாரும் இந்த பழத்து மேல கைய வைக்க முடியாது. ஏன்னா டோஃப்ளமிங்கோ ஃபேமிலியில இருந்தும் ஆளுங்க பார்ட்டிசிபேட் பண்ண போறானுங்க. டோஃப்ளமிங்கோ ஃபேமிலின்னு சொன்னதுக்கே சவுண்ட் அப்படியே காதை கிளிக்கும். அப்படி கத்துவாங்க. அந்த ஃபேமிலியை சேர்ந்த முதல் பார்ட்டிசிபென்ட் சீனியர் பிங்க். ஆனா ஆளு கருகருந்தா இருப்பான். ரெண்டாவது டெலிஞ்சர், இவனும் கொஞ்சம் மோசமானவன் தான். அடுத்து லவோஜி, சொல்ல போனா கொடூர குரங்க. அடுத்தது இந்த மஞ்சதாடிக்காரன் மார்ச்வேஸ். இவங்க எல்லாரும் தான் இந்த கொலோசியமோட ஹீரோஸுங்க. இதுக்கு முன்னாடி நடந்த மேட்ச்ல எல்லாம் பொல்லந்து கட்டி இருப்பாங்க. சோ இப்ப இவங்களுமே பார்ட்டிசிபேட் பண்றாங்க போது காம்படிஷன் கொஞ்சம் ஹெவியா தானே இருக்குது. அடுத்து டியமண்டேவை பத்தி சொல்லுவான். இவன் தான் இந்த மேட்சையே நடத்துறானாமா. இவங்கிட்ட தானே அந்த டோஃப்ளமிங்கோ மேட்ச் நடத்த பொறுப்பையே கொடுத்தான். இப்படி இன்ட்ரெஸ்டிங்கா ஏகப்பட்ட பேர் சண்டைக்கு இருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே மக்களால பொறுமையா வெயிட் பண்ண முடியல. சட்டு புட்டுன்னு சண்டையை ஆரம்பிங்கடா, அடிக்கிற அடியில பல்லுகள் எல்லாம் திரிக்கணும்னு சொல்லி சண்டை ஆரம்பிக்க சொல்லி ஒரே ஆர்வம். இங்க லூஃபி வெளியில பயங்கர ஷாக்ல இருப்பான். எப்படி ஏசோட ஃப்ளேம் ஃப்ரூட் இங்க வந்துச்சுன்னு. ஒருவேளை டபுளா இருக்குமான்னு கேட்டா அதான் இல்ல. டெவில் ஃப்ரூட்னாலே ஒரு பவருக்கு ஒண்ணுதான் இருக்குமே தவிர ஒரே பவர்ல ரெண்டு வராது. அப்பதான் அவன் இன்னொரு மேட்டர் சொல்லுவான். என்னன்னா டெவில் ஃப்ரூட்டை சாப்பிட்டவங்க ஒரு வேளை செத்துட்டாங்கன்னா அந்த டெவில் ஃப்ரூட்டோட பவர் மறுபடியும் வெளியில வந்து வேற ஏதோ ஒரு இடத்துல மறுபடியும் ஒரு ஃப்ரூட் ஆயிரும். அது உலகத்துல எங்க வேணாலும் இருக்கலாம். அதை எவன் சாப்பிடுறானோ அவனுக்கு அந்த டெவில் ஃப்ரூட்டோட பவர் வந்துடும். சோ இதுதான் அப்படியே லைஃப் சைக்கிள் மாதிரி நடந்துகிட்டே இருக்கும். ஆனா அந்த டோஃப்ளமிங் என்ன பண்ணிட்டான், இந்த ஃப்ரூட் மறுபடியும் உருவாயிருக்குன்னு தெரியறதுக்குள்ளேயே அதை அலேக்கா இவன் ஆட்டையை போட்டுக்கிட்டான். ஆனா இப்படி ஒரு லோகியா டெவில் ஃப்ரூட்டை இந்த மாதிரி காம்படிஷன்ல உருவாருன்னு சொல்லி அவன் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லையாமா. ஏல வேற அதை மட்டும் நான் சாப்பிட்டேன்னா என்னோட வாழ்க்கையே மாறிடும்னு சந்தோஷம். இவங்கிட்ட தான் அந்த பவர் இருக்குன்னு தெரிஞ்சா உடனே புடிச்சு ஜெயில போட்டுற மாட்டானுங்க. சைல்டிஷ் பாய் லூஃபி தெளிவா சொல்லிடுவான். என்ன ஆனாலும் சரி உன்ன மாதிரி ஒரு கேடு கட்டவே அதை திங்க நான் விட மாட்டேன்டான்னு. இப்ப என்னன்னா பையன் எப்படி அந்த ஃப்ரூட்டை ஜெயிச்சிருவானாமா. ஆனா அதை யாருகிட்ட கொடுக்கலான்னு கேட்கும் போது நம்ம பிராங்கி கிட்ட கேட்பான். அவன் எனக்கு ஸ்விம்மிங் எபிலிட்டி போயிடும், அதனால எனக்கு வேண்டாம். நம்ம பயலாலேயே சாப்பிட முடியாது, ஏன்னா ஆல்ரெடி கம் ஃப்ரூட்டை சாப்பிட்டுட்டான். இன்னொன்னு சாப்பிட்டா பஞ்சாயத்து ஆயிரும். இந்த பவரை மத்தவங்களுக்கு கொடுக்கறதுக்கும் நம்ம பயலுக்கு மனசு இல்ல. ஏன்னா அந்த பவரை வச்சிருக்கும் போது அவனுக்கு ஏசோட நினைப்பு வரும் இல்ல. ஆனா பிராங்கிக்கு ஒரு சின்ன டவுட் வரும், இது ஒரு வேலை ட்ராப்பா இருக்குமோன்னு. ஏன்னா அவன் போன்ல நம்ம லூஃபி கிட்ட பேசும்போது உனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு என்கிட்ட இருக்குதுன்னு சொல்லியிருந்தான். நம்ம பையன் கூட அண்டாண்டாவா கறி வச்சிருக்கான் போல, எத்தனை அண்டான்னு சொல்லிட்டு அப்படியே மெய்மறந்து போயிட்டானே. இது ட்ராப்ங்கிறது கன்ஃபார்மா தெரியுது. பட் இப்படி ஒரு சான்ஸ் அவனுக்கு லைஃப்ல கிடைக்கவே கிடைக்காது. இப்ப மிஸ் பண்ணிட்டான்னா ஐயோ விட்டுட்டேன்னு சொல்லி நாளைக்கு ஃபீல் பண்ணதான் செய்வான். அதனால நேரா கொலோசியம்க்கு போய் அந்த ஃப்ரூட்டை எப்படியாச்சும் நம்ம ஜெயிச்சலாம்னு சொல்லிட்டு வேகமா கிளம்பிடுவானுங்க. இந்த பேட்மேன் மடையம் பார்த்துட்டு ஏண்டா அது என்ன சிம்பிளான விஷயம், காம்படிட்டர்ஸ் எவ்வளவு கொடூரமா இருப்பானு தெரியுமா, உசுர விட போறீங்களான்னு சொல்லுவான். போனாதானே தெரியும் லூஃபி அவங்க கிட்ட சிக்க போறானா இல்ல அவங்க லூஃபி கிட்ட சிக்க போறாங்களான்னு. அதே நேரம் இங்க கத்திய தேடி நம்ம ஜோரோ ஓடனால அவன் ஓடுறான் தெருவா ஓடிட்டே இருக்கான். சந்து பொந்துன்னு கிடைக்கிற இடத்துல எல்லாம் பூந்து ஓடிட்டு இருப்பான். அப்படி போனாலுமே மிஸ் பண்ணிடுவான். அதுக்கப்புறம் மறுபடியும் கண்ண மூடி யோசிச்சு ஒருவேளை இந்த வழியா தான் இருக்கும்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு ஓட ஆரம்பிப்பான். சஞ்சி கத்திட்டே வருவான். அட எரும மாட்டு பயல, அதான் உங்ககிட்ட இன்னும் 2 ஸ்வாட் இருக்குல்ல, அதை வச்சு சண்டை போட வேண்டியதானே, அது ஒண்ணுக்காண்டி ஏன்டா உசுர வாங்கிட்டு இருக்கேன்னு புலம்பிக்கிட்டே பின்னாடி ஓடுவான். ஜோரோ அவ்வளவு சீக்கிரத்துல அந்த லெஜெண்டரி ஸ்வாட விடுவானா, எங்க இருக்குன்னு அவனுக்கு பாட்டுக்கு ஓடிட்டே இருப்பானுங்க. அந்த டைம் அங்க ஒரு டான்ஸ் ஷோ நடந்துகிட்டு இருக்கும். அதுல ஆடுற பொண்ணை பார்த்துட்டு வாவ் பிரின்சஸ் இங்க தான் இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம சஞ்சி அப்படியே நின்றுவான். அங்க இருக்கவனுக்கு கிட்டார் வாசிக்க அவ ஆட அப்படியே பயங்கரமா தலையிலயும் வாயிலையும் ரோஜா வச்சுக்கிட்டு காட்டுத்தனமா ஆடுவா. அதாவது நீட்டா தான் ஆடுவா, ஆனா ஆடுவா. சஞ்சி எல்லாம் அவ டான்ஸ் ஆனதை பார்த்துட்டு அப்படியே அசந்துருவான். இவளோட பேரு தான் வயலட், எல்லாம் நீ தான் உலகத்திலே பெஸ்ட் டான்சர்னு அவளை பாராட்டி தள்ளுவாங்க. அவ என்ன பண்ணுவா, வாயில வச்சிருந்த ரோஜா பூவை தூக்கி போடுவா. அது நேரா நம்ம சஞ்சியோட கையில வந்து விழும். அவ்வளவுதான் அவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. நேக்கு ரோஜா கிடைச்சிடுத்தோன்னு சொல்லி கத்திட்டு இருப்பானா. உடனே ஜோரோ பார்த்துட்டு எப்பா இந்த கண்ட்ரிக்குள்ள என்றாகும் போது ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டில்ல, அதாவது இங்க இருக்க பொண்ணுகள்லாம் கத்திய வச்சு நெஞ்சிலேயே சுருகுவாங்களாமா, நீ கண்டிப்பா குத்து வாங்குறது கன்ஃபார்ம்னு சொல்லிட்டு ஜோரோ ஓடிடுவான். அவன் அவளை பார்த்துட்டு பயங்கரமா ரியாக்ஷன் கொடுத்துட்டு குத்து வாங்கிட்டு
செத்தாலும் பரவாயில்ல, நான் சாகறதுக்கு தயாரா இருக்கேன்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா ஜோரோவை காணோம். ஐயோ அந்த நாசமா போனவன் ஓடிட்டானா, எங்க போனான்னு தெரியலையேன்னு மண்டையை பிச்சுக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் தான் அவனை யோசிப்பான், ஆமா அவனுக்கு நம்ம தேடணும், இந்த சான்ஸை யூஸ் பண்ணி இப்படியே அந்த ஐலாண்ட்லயே விட்டுட்டு போயிடலாமே, தலைவலி மிச்சம், நம்ம தான் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தோமே, கிடைக்கலன்னா நம்ம என்ன பண்றதுன்ட்டு அவன் பாட்டுக்கு போவான். அப்ப போற வழியில பூரா கப்பல்ஸா இருப்பாங்க. என்னடா இங்க ஜோடி ஜோடியா சுத்திட்டு இருக்காங்கன்னு பாத்துக்கிட்டு இருக்கும் போதே அந்த வயலட் புள்ள எங்கேயோ இருந்து தப்பிச்சு ஓடி வந்துட்டு இருப்பான். இங்க நம்ம ஆளுக்கு கற்பனை, நமியும் ரோபினும் இங்க வந்திருந்தாங்கன்னா என்னோட கெட்டப்ப பார்த்து அப்படியே அசந்து போயிருப்பாங்க. ஆனா வராம போயிட்டாங்களே, ஓ காடுன்னு சொல்லிட்டு இருக்கும் போது எக்ஸ்கூஸ் மீ மிஸ்டர்னு ஒரு சவுண்ட். யாருன்னு பார்த்தா அந்த வயலட். அவனை பிடிச்சி இழுத்து வச்சுக்கிட்டு ஒரு 2 நிமிஷம் என் கூட நின்னுக்குங்கன்னு சொல்லி அவனுக்கு அந்த பக்கமா போய் மறைஞ்சுக்குவா. என்னடான்னு பார்த்தா 2 காட்ஸுங்க அவளை வெட்டிட்டு வந்திருக்காங்க. கஞ்சிக்கு ஒரே ஷாக்கு, என்ன நம்ம கிட்ட வந்து இப்படி நின்னுட்டு இருக்காளேன்னு பையன் அப்படியே உறைஞ்சு போயிருவான். அவ்வளவுதான். Yeah!